கொரோனா கொல்கட்டை செஞ்சுருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ பார்த்து ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்குங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 3 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கணுங்க. இதுக்கு நல்லா தண்ணி கொதிச்சிருக்கணும். அப்போ தான் நம்ம கொல்கட்டைகள் சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு நல்லா பரட்டி வச்ச பிறகு இது அப்படியே மூடி போட்டு நல்லா ஆற விட்டணுங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய், அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவில் நெய்யில் பாதாம் பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வறுத்துட்டு இது கூட நம்ம தேங்காய் கலவையும் நிலக்கடலை பொடியும் சேர்த்து ஒரு தடவை நல்லா பெரட்டி விட்டுட்டு கடைசியாக அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் பெரட்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. இப்போ இதை சின்ன சின்ன பாலாக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக கொல்கட்டை மாவு நல்லா ஆறிடுச்சிங்க. அதை நம்ம கையால் நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிரும். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக ஒரு பால் சைஸ்க்கு கொல்கட்டை மாவு எடுத்து உருட்டிட்டு இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா ஒரு கிண்ண மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. இதுக்கு ஒட்டுற மாதிரி நீங்கள் கையில் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு சென்டரில் நம்ம பூர்ணத்தை வச்சு நல்லா இந்த பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். 1/4 கப் பாஸ்மதி ரைஸ் 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துருக்காங்க. அந்த ரைஸில் நம்ம இந்த கொல்கட்டைகளை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொல்கட்டைகளை வேக வச்சிடலாங்க. கொல்கட்டை வேக வைக்கிறதுக்கு இட்லி சட்டியில் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட் வச்சு மேலே வாழை இலை போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொல்கட்டைகளை வச்சு வேக வச்சு எடுத்துடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்பரான கொரோனா கொல்கட்டை ரெடி ஆயிரும். இது போல் நிறைய மெத்தடில் கொல்கட்டை ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டச் பண்ணால் டேரெக்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.